குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 விஜயநகர் அண்ட் பாமனி கிங்டம்ஸ் அப்படிங்கிற லெசனை பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா மஹமது கவான். ஆல்ரெடி மஹமது கவான் பற்றி பார்த்துட்ருக்குறோம். இப்போ அதோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். அதில் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ்டு பை கவான் இம்ப்ரூவ்ட் த எஃபெக்ஷன்சி ஆஃப் த கவர்மெண்ட் பட் curtailed the powers of the provincial chiefs who were mostly Deccans. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கவான் மஹமது கவான் அறிமுகம் செய்யப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர்த்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக அப்பாயின்ட் பண்ணார் இல்லையாம்மா. அப்போ அந்த அப்பாயின்ட் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நல்ல திறமையானவைகளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவங்க கவர்மெண்ட்டுக்கு நல்ல கெயினை கொடுத்தாங்க மஹமது கவானுக்கு. அதனால் அவருக்கு நிறைய லாபங்கள் கிடச்சிச்சு. அவர் நல்லா அரசை சிறப்பாக செஞ்சார். அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவரோட கவர்மெண்ட் அரசாங்கம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் மற்ற தலைவர்கள்லாம் என்னாச்சு அப்படின்னா டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட அதிகாரம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் ஆனால் அப்படி அந்த மற்ற தலைவர்களோட அதிகாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தெரியுது இல்லையாமா. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா டெக்கான் பிளேஸை சேர்ந்தவங்க. அதனால என்னென்னா டெக்கான்ஸ்காரங்க மோஸ்ட்லி முகமது கவான் அறிமுகப்படுத்திய தலைவர்கள் எல்லாத்தோட யோசனைனாலையும் கவர்மெண்ட் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அவர் நல்லா முன்னேற்றம் இருந்துச்சு. ஆனால் மீதி இருக்கிற மன்னர்கள் அரசர்களோட தலைவர்களோட பதவியெல்லாம் என்ன ஆச்சுன்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அதிகாரமெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்க முகமது கவான் மேலே கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ த ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீசிங் rivalry among nobles such as Decanis and Paradis Forginus further intensified and conflicts broke out. இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோமாமா, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்களும் சரி, டெக்கான் பிளேஸை சேர்ந்தவங்களும் சரி, பிரபுக்களோட அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் சரி, அவங்க என்னாச்சுன்னா நிறைய மோதல்கள் ஏற்பட்டுச்சு. பொறாமை ஏற்பட்டுருச்சு. முகமது கவான் மீது அதிகமாக பொறாமை ஏற்பட்டுச்சு. அது இல்லாத என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கிடையே மோதல்களும் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஃபைட் ஏற்பட அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, கவான் பிகேம் எ விக்டிம் ஆஃப் ஹிஸ் ட்யூஸ்ல் ஃபார் பவர். The Deccani nobles grew jealous of his success and considered him as an obstacle to their. இதனால் என்னாச்சு அப்படின்னா, தெக்கான் பிரபுகளுக்கும் டெக்கான் பிளேஸை சுற்றியுள்ளவர்களுக்கும் இடையே ஏற்கனவே நிறைய பகைமை ஏற்படுச்சு. இப்போ அந்த வார் பகை அதிகமாகிடுச்சு. அதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா நிறைய மோதல்கள் ஏற்பட்டு நிறைய சண்டைகள் ஏற்பட்டுச்சு. யாருக்கு? டெக்கான் பிளேஸில் இருக்கக்கூடிய இவருக்காக அதிகாரங்க தலைவர்களுக்கும் கவான் அறிமுகப்படுத்திய தலைவர்களுக்கும் இடையே நிறைய மோதல்கள் ஏற்பட்டுச்சு. அதில் நிறைய பிளேசஸை முகமது கவான் கேப்சர் பண்ணி மக்களுக்கு நல்ல நன்மைகள் செஞ்சிட்ருக்கு, நல்ல வெற்றியை சம்பாதிச்சிட்ருக்கனால என்னாச்சு அப்படின்னா, டெக்கான் பிளேஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, மன்னர்களுக்கும் சரி, தலைவர்களுக்கும் சரி நிறைய பொறாமை ஏற்பட்டுச்சு. இதனால் என்னாச்சு அப்படின்னா, கவானோட வெற்றி அவங்களுக்கு ரொம்ப நம்ம முன்னேற்றத்தை தடுக்குது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னாச்சு அப்படின்னா, அவங்க தொடர்ந்து கவான் மீது பொறாமை கொண்டு ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறாங்க. வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. த manipulated த ஃபார்கின் எ லேட்டர் டு இம்ப்ளிமெண்ட் கவான் இன் எ கான்ஸ்பிரன்சி அகைன்ஸ்ட் த சுல்தான். உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, சுல்தானுக்கு எதிராக கவானை சதியில் ஈடுபடுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, டெக்கான்களோட தலைவர்களெல்லாம் டம்மி ஆகிட்டாங்க இல்லையா. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சூழ்ச்சி செய்கிறாங்க. தந்திரமாக கண்ணிங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளானிங்கில் சுல்தானுக்கும் கவானுக்கும் ஃபைட் பண்ண வைக்கணும். அப்படி ஃபைட் பண்ண வைக்கும்போது சுல்தான்னு கவானை கொன்றணும், இல்லைன்னா விசாரித்து அவருக்கு தவறான தண்டனைகள் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, சஸ்பென்ஸாக ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க. லெட்டரில் எழுந்து கவானுக்கு விரும்பாத மாதிரியும் சுல்தானுக்கும் கவானுக்கும் ரொம்ப மோதல்கள் இருக்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி ஒரு மோதலை உருவாக்கிடுறாங்க தந்திரமா அப்படிங்கிறாங்க. சுல்தான் ஹூ ஹிம்செல்ஃப் வாஸ் நாட் ஹாப்பி வித் கவான்ஸ் dominance ordered his
எக்ஸ்கியூஷன். அதை என்ன சொல்கிறாரு, அவருக்கு எக்ஸ்கியூஸே கொடுக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, விரும்பாத மாதிரி ஒரு ஃபைட்டை சுல்தானுக்கு எதிராக கவானில் சதியில் ஈடுபடுத்தி போலி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரித்து சுல்தான் வந்து உண்மையாக நேர்மையாக விசாரிக்கிற மாதிரி விசாரித்து என்ன பண்ணுறாரு, அவங்க மரண தண்டனை கொடுத்துட்றாரு கவானுக்கு, முகமது கவானுக்கு சுல்தான் வந்து மரண தண்டனை கொடுத்துட்றாரு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, டெக்கான் ஆஃப் பாமுனி கிங்டம், அதாவது பாமுனி அரசு முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறாங்க. கவான்ஸ் எக்ஸ்கர்ஷன் ப்ரொமோட்டட் சிவியல் ஃபார் த ஃபார்ஜின் நோபல்ஸ் ஹூ வேர் கன்சிடர்ட் த பேக்போன் ஆஃப் த ஸ்டேட் டு லீவ் ஃபார் தேர் ப்ரொவன்சஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, கவானுக்கு தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லி மரண தண்டனை விதித்த பிறகு அரசுக்கு வந்து கவானுக்கு முதுகெலும்பாக இருந்த வெளிநாட்டு பிரபுகள் எல்லாருமே, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து அவருக்கு நிறைய ஃபைட்டு, நான் இது கூட சொன்னலாமா கன் பவுடர் வெடிமருந்தெல்லாம் யூஸ் பண்ணாருன்னு. அப்போ என்னாச்சு அப்படின்னா அவருக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தக்கூடிய பிரபுக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, முகமது கவானே மரண தண்டனை கொடுத்துட்டு தூக்கில் போட்டாங்க, அவரே இறந்துட்டார், இனிமேலுக்கு நம்ம இங்கே இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி டெக்கான் பிளேஸில் இருக்கிற வெளிநாட்டு தூதுவர்களும் சரி ஃபாரினர்ஸும் சரி அப்போ அங்கே இருக்கிற மக்களும் சரி அவர் மேலே ஃபெய்த்தாக பாசமாக இருக்கக்கூடிய மக்களும் சரி என்ன பண்ணுறாங்க, அப்போ அவங்க டெக்கான் பிளேஸை விட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டுட்டு வெளியேறி தங்கள் பகுதிக்கு அவங்க பிளேஸ்க்கே போயிடுறாங்க. ஆஃப்டர் சுல்தான் முகமது தேர்ட் டெத், Muhammad of Shahibuddin Muhammad regained as the Sultan until in death in 1518. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சுல்தான் வந்து அவரோட 3ஆம் முகமது அவரும் இறந்து போயிடுறாரு இல்லையா, அவருக்கு பின்னாடி வந்தவர் யாருன்னா முடிசூடிய முகமது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஷிகாபுதீன் அவர் என்ன பண்ணுறாருமா, ஷிகாபுதீன் முகமது வந்து 1518 சாகும் வரை ஆட்சி புரிஞ்சார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு முகமது கவான் இறந்துடுறாரு, மரண தண்டனை கொடுத்து தூக்கில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் முகமது தேர்டு வராரு, அவரும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து மஹமத் வராரு, அதுக்கப்புறம் மஹமுதும் ஷிகாபுத்தீன் இவங்களும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க 1518 வரலும் என்ன பண்ணுறாங்க ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஹிஸ் லாங் ரூல் இஸ் நோட்டட் ஃபார் த பிகினிங்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்இன்டிகிரேஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீண்ட கால ஆட்சி அரசு சிதைந்து போவதற்கான செயல்பாடுகள் தொடங்கிச்சு அப்படிங்கிறாங்க. தொடங்கியதை வந்து சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா இவர் இருக்கிறதே முகமது கவான் தான் ரொம்ப வருஷம் ஆட்சி செஞ்சார். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே சரியானபடி ஆட்சி செய்யலை. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் சுல்தான்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த பிறகு முகமது தேர்டு வந்தார், அவரு இறந்துட்டார். முகமது ஷிகாபுதீன் அவரும் வந்தார். ஆனால் அவங்க கொஞ்சம் 1580 வரலாம் ஆட்சி செஞ்சால் கூட ஒரு சிறப்பான ஆட்சியில் நீண்ட காலம் வரலாம் ஆட்சி செய்யலை அப்படிங்கிறாங்கம்மா. After him, 4 of his successors on the throne were king only in name. அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னா ஆட்சி சிதைவுற்று போவதற்கு இது ஒரு காலகட்டமாக தொடங்கிச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க 4 சுல்தான்ஸு அவங்க வந்து திறமை குன்றியவர்களாக இருந்தாங்க. ஏன்னா முகமது கவானுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாருலே சுல்தான், அவங்க பரம்பரையில் இந்த முன்னாடி மன்னர், அந்த மன்னர் மாதிரி அவருக்கு பின்னாடி வந்த சுல்தான்களும் யாருமே திறமையான மன்னர்கள் கிடையாது, திறமை கொன்றவர்களாக வெறும் பெயர் அளவில் சும்மா மட்டும் இவங்களாம் சுல்தான்கள் அப்படிங்கிற அளவுக்கு மட்டுமே அவங்க ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுல்தான்கள் படிப்படியாக என்னாச்சு டெக்கான் பிளேஸை 5 பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக முகமது கவான் இருக்கும்போது டெக்கான் பிளேஸை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிளேஸுக்கும் மன்னராக அவர் ஒருத்தரே தான் இருந்தார். அவர் இன்சார்ஜ் போட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணார். அந்த பொறாமையில் தான் டெக்கான்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு போலி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அவங்க இவருக்கு முகமது கவானுக்கு சுல்தான்கிட்ட பகையை ஏற்படுத்தி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தூக்கில் போட்டாங்க இல்லையா. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த சுல்தான்கள் யாருமே திறமையானவர்கள் கிடையாது, அவங்களால பார்த்துக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, அதை 5 பிரிச்சுட்டாங்க, அந்த டெக்கான் பிளேஸை 5 பிரிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டுமா, டூரிங் திஸ் பீரியட் த சுல்தானேட் கிராஜுவலி broke up.
புரோக்கப் உடஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க. இன்டு 5 இண்டிபெண்ட் டெக்கான் கிங்டம்ஸ். அந்த அவங்களால பார்த்துக்க முடியல, அதனால் புரோக் ஆகிடுச்சு, உடஞ்சி போச்சு. உடஞ்சதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இண்டிபெண்ட்டாக 5ஆக பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. டெக்கான் பிளேஸை கிங்டமை 5ஆக பிரித்து 5 அரசர்களாக போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட்டு அந்த அந்த 5 பிளேசஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, பீடார், பீஜப்பூர், அகமது நகர், பீரார், கோல்கண்டா. இந்த 5ஆ என்ன பண்ணுறாங்க, டெக்கான் பிளேஸில் இதெல்லாம் ஓவராலாக ஒன்றா இருந்துச்சு. பட் ஆனால் சுல்தான்கள் திறமையானவர்களாக இல்லாதனால, அவங்களால கவனிச்சிக்க முடியாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, 5ஐயும் 5 அந்த டெக்கான் பிளேஸை 5ஆக பிரித்து இண்டிபெண்ட்டாக மண்டல சுல்தான்களை போட்டு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்கம்மா. இதோட கண்டினியூட்டி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.